ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஒரு வெஜிடபிள் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை பவுலில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதை பசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதாவது நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஊறலாம் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய், ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் லைட்டாக. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதோட. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு ப்ராக்கோலி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்கோலி தான் போடணுன்னு தேவை கிடையாது. அது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கோலி ஒரு அற்புதமான ஒரு வெஜிடபிள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே இதை ஏதோ ஒரு வகையில் சூப் செஞ்சோ இல்லை சாலட் மாதிரியோ இந்த ப்ராக்கோலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நமக்கு நிறையா சத்தும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்பலாம் நம்ம சாட்டே பண்ணக்கூடாது. அதாவது கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். அதாவது இந்த பச்சையாக கொஞ்சம் இருந்தால் தான் கடிக்கக்குள்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாட்டே ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது அந்த மோமோஸ்க்கான சப்பாத்தி மாதிரி அதை திரட்டி அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. மாவு நம்ம ஒரு ஈக்குவல் போர்ஷனாக நம்ம அதை கட் பண்ணி இப்போது இதை அகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக அகட்டி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை ரோல் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் கடாய் ஹீட் ஆனதும் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 4 பல்லு பூண்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டும்.
பூண்டு வந்துட்டு கொஞ்சம் சாட்டே ஆனதும் ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு, நெக்ஸ்ட்டு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ஒரு வெஜிடபிள் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.